ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஷ்ஃபா கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸ்பயர்டான ஸ்லைம் நம்ம நியூ ஸ்லைமாக மாற்ற போகிறோம். நான் எடுத்துருக்கிறது பர்பிள் மட் ஸ்லைமு. இது பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். இதை 1 மந்த்க்கு முன்னாடி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்லைம் சீக்கிரமாகவே எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைமை இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்லைம் ஊற்றும்போது பார்க்குறதுக்கு ஒரு க்ளூ எஃபெக்ட் ஊற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. மிக்ஸ் பண்ணும் போதுமே ஒரு க்ளூ மிக்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இது கிளியர் ஸ்லைம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் இந்த க்ளூ மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபெவிகம் ஆட் பண்ண போகிறோம். ஃபெவிகம் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு ஸ்லைம் வர ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா க்ளூ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக பர்பிள் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக ஸ்லைம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக கூட நீங்கள் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே நம்மளுக்கு ஸ்லைம் வரா மாதிரி இருக்கும். பட் நம்ம கையில் தொடும்போது லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்லைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பவுலை விட்டு வர ஸ்டேஜில் நீங்கள் கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னுமே ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணியுமே ஸ்டிக்கியாகவே இருந்துச்சு. கையில் யூஸ் பண்ணி அது விளையாடும் போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனாலவே நான் இன்னும் கொஞ்சமே ஃபெவிகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஃபெவிகம் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே அந்த பவுலை விட்டு வர ஸ்டேஜ் எனக்கு உடனே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு சூப்பரான ஸ்லைம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியாக ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பட் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. விளையாட விளையாட நம்மளுக்கு நல்லா ஸ்டிக்கினஸ்லாம் போயிட்டு நல்லா சூப்பரான ஸ்லைமாக வந்துடும். இப்போ இந்த ஸ்லைம் நல்லா கொஞ்சம் ஷைன் பண்ணுறதுக்காக நான் கோல்டன் கலர் கிளிட்டர் க்ளூ எடுத்திருக்கேன். அதை அந்த ஸ்லைம் மேலே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா விளையாடி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் ஸ்டிக்கினஸ் போகும். கொஞ்ச நேரம் நம்ம நல்லா விளையாடிக்கலாம். ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்ததுனால கொஞ்ச நேரம் விட்டுக்கலாம். இதை இப்போ இது கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைம் ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியான ஸ்லைம் நீங்கள் எந்த ஸ்லைம் வச்சுருந்தாலும் அது எக்ஸ்பீரியானதை இந்த மாதிரி ஃபெவிகம் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம இந்த மாதிரி சூப்பரான ஸ்லைம் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்லைமில் கொஞ்ச நேரம் விளையாடி பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிக்கினஸ்லாம் போய் நம்மளுக்கு சூப்பரான ஸ்லைம் வரும்.
இந்த ஸ்லைம் வந்து விளையாடுமே வந்து ரொம்பவே வந்து ஸ்டிக்கியாக இருந்ததுனால இதை வந்து நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் விளையாடும் போது சுத்தமாக எனக்கு ஒட்டவே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே இந்த ஸ்லைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. என் கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் விளையாடுறது ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து ஸ்ட்ரிச்சியாக வந்து எடுத்து விளையாட முடிஞ்சிச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.